எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி வரக்கு ரெண்டு பேர் காரணம். ஒன்று, நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவருடைய பேனலில் நோ ரேட் சேஞ்ச் அப்படின்னு ரெப்போ ரேட்டை சேம் 5.25லே வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. இதனால் ஏஷியன் மார்க்கெட்ஸே எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸை இன்னைக்கு திணறி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நிறுத்துறதுக்கு இன்னொரு புலி காரணம். அது காட்டிலே தூங்கும் புலி அல்லை, சீறி பாயும் புலி. அதுதான் இந்த ஐடிசி 5% ஏறியதில் நம்மளுடைய நிஃப்டிக்கு எவ்வளவு பாயிண்ட்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட். அதுதான் இன்னைக்கு ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்பது பண்ணியிருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு 51 பாயிண்ட் ஏறி இருக்கு. இது சர்க்கஸ் கூடாரத்தில் சுற்றி வரும் புலி இல்லை, காட்டுக்குள்ளே வீராவாசமாக துரத்தி புள்ளிமான்களை வேட்டையாடும் ஐடிசி புலி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 5%. சும்மா இருக்கடா, நானே ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு 5% ஏறியிருக்கேன். அதுக்கு ஒரு சரியான காரணங்கள் இல்லை. சிகரெட் விற்பனை, சிகரெட் வரி, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட்டை மார்க்கெட்லேயே சொல்லிக்கிட்டு என்னை ஒரு 5% ஏற்றி விட்டுருக்கீங்க. அதுக்கு ஏன்டா என்னை புலிங்கிற அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நண்பர்களே, இது ரொம்பவுமே தேவையான ஒரு விஷயம். இந்த ஜாம்பவான் பெரும்பாலும் இறங்கினதா சரித்திரமே கிடையாது. அதாவது பெருசாக ஏறினதும் இல்லை, பெருசாக இறங்கினதும் இல்லை. ஆனால் டிவிடெண்டை கரெக்டாக கொடுத்துருவான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு முறை சமீபத்தில் 2024 ஒரு வீழ்ச்சி வந்துது. அப்பவும் 200 days மூவிங் ஆவரேஜ் விட்டு பெரிய அளவில் அவன் இல்லை. மறுபடியும் அப்படியே ஒரு ரெக்கவரி, ஒரு குட்டி புலியாக பாயும் புலியாக ரெக்கவரி ஆகி மேலே வந்துட்டான். மறுபடியும் அதே 2024 கொஞ்சம் கஷ்டகாலம். அது 2025 வரைக்கும் தொடர்ந்தது. அப்புறம் மறுபடியும் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிவிட்டவன் தான் இந்த ஐடிசி. அதுக்கப்புறம் இப்போ தான் சமீபத்தில் ரொம்பவுமே வீக் ஆகிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு அந்த டேக்ஸ் ரிலேட்டடான நியூஸ்னால தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். இப்படி மிகப்பெரிய ஒரு டமால் அப்படின்னு எழுதி பார்ப்போம். டமால்ன்றதுக்கு இதுதான் ஸ்பெல்லிங் போல். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டமால் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அது மனசு ஒரு 5% ஏறி இருக்குது. ஸோ இனிமேல் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க, ஆண்டவா இது அப்படியே லேசாக மேலே கொண்டு அந்த 200 days மூவிங் ஆவரேஜையாவது ஒரு தடவை டச் பண்ண வையே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வேண்டிக்குவாங்க. ஸோ இன்றைய மார்க்கெட் மேல் நோக்கி வந்ததுக்கு 2 ஹீரோக்கள் காரணம். ஒன்று, நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் அவர்களுடைய முடிவு. இன்னொன்று, நம்ம ஐடிசி ஷேரினுடைய வெயிட்டேஜான கம்பெனி 5% ஏறியது தான். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வேற ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஷேர் தான். அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும்படியாக 200 days மூவிங் ஆவரேஜிலிருந்து சமீபத்தில் மார்க்கெட்டில் ஏறி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சமீபத்தில் ஒரு இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டரை, எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று பிடிச்சிருந்தாங்க. அதுபோக இப்போ ஒரு 15,000 கோடி நாக்பூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ M&Mனால இப்போ தலை நிமிர்ந்து நிற்குது ஆட்டோ இண்டஸ்ட்ரியே சமீபத்தில். நண்பர்களே, இன்னும் ஒரு 3 மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. அதாவது டயர் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் செக்டர் லீடர்னா MRF தான். சமீபத்தில் ஒரு பேட்டர்னும் இல்லாமல் ஒரு கன்றாவியான ஒரு வீழ்ச்சி. இது எங்கே போய் விழுந்திருக்கே அப்படின்னு டெக்னிக்கல் அனலிஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் தகச்சு போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு கண்ணா பின்னாடி எந்த ஒரு சிக்னலுக்குமே அது கட்டுப்படாத ஒரு மோசமான நிலைமையில் திடீர்னு போய் 1,30,000 விழுந்துட்டான். இது என்னையா, இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த பாயிண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையேப்பா அப்படின்னு பல பேர் கவலையில் இருந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு 1,30,000 எங்கே, திடீர்னு 1,50,000 எங்கே. ஸோ இந்த ரிசல்ட் சீசன் மிக அற்புதமாக இந்த MRF ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒர்க் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், மிகப்பெரிய கம்பெனிகள் Q3 ரிசல்ட்டில் பெருசாக ஏறலையே, அதை எல்ஐசியை முறியடிச்சுட்டான் 8% ஏறின்னு அந்த பெருமையை பீத்திக்கிட்டு இருந்தோம். எல்ஐசி த கிங் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். பின்னாடியே அதனுடைய சாதனையை முறியடித்து விட்டதாக இந்த MRF அப்படின்ற பங்கு இன்னைக்கு அதுவும் ஒரு 8% பக்கம் ஏறி அந்த சாதனையை முறியடித்து விட்டது. ஸோ மத்தியானத்துக்கு மேலே இதெல்லாம் ஆக்சுவலாக மைனஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு ஒரு கட்டத்தில் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே டபன்னு ஏறி ஒரு 8% ஏறியது MRF ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அதுவும் குறிப்பாக மிகவும் லோ ப்ரைஸ்லேருந்து. இதுக்கு முன்னாடி எப்போ இவன் 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து இவ்வளவு தூரம் வீக்காகி கீழே வந்திருந்தான்,
2024 அந்த மாதிரி கொஞ்சம் வீக்காகி ஒரு 8% பக்கம் கீழே விழுந்திருந்தான். அப்புறம் 2025 தொடக்கத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து எல்லாத்து கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு 15% கீழே இறங்கியிருந்தது. ஸோ தற்போது ஒரு 10% பக்கம் இறங்கிட்டு ரிசல்ட் சீசனை காரணமாக வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துள்ள ஒரு பங்காக இந்த எம்ஆர்எஃப் அப்படின்றது இருக்குது. இந்த சீமென்ஸ்லிருந்து பிரித்து விடப்பட்ட பிரித்து விடப்பட்ட பங்கு தான் இந்த சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்ற பங்கு, என்ரின் அப்படின்றது இதனுடைய என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சினுடைய கோடு. சமீபத்தில் தான் இது வந்து லிஸ்டான விலைக்கு பக்கத்தில் வந்து விழுந்திருக்கே, அட பாவமே அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பும் பட்ஜெட்டினுடைய அறிவிப்பும் சேர்ந்து இந்த பங்குக்கு, அது போக ரிசல்ட் சீசனுடைய காரணமும் சேர்ந்துக்கிட்டு 2000 இப்போ 2740 வந்து ட்ரேட் ஆகுது. கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒன்றா இது இல்லைன்னா அது, அதாவது ஒன்றா டிவிடெண்ட் கிடைக்கட்டும், இல்லைன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறட்டும், அல்லது கடைசிக்கு டிவிடெண்டாவது கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு பெரும்பாலும் பயம் என்பதே இருக்காது. இந்த மகாநகர் கேஸ் லிமிடெட் எம்ஜிஎல் அப்படின்ற பங்கு கடும் சரிவு. போன வருஷம் என்ன ப்ரைஸ் இருந்தானோ அந்த ப்ரைஸுக்கே வந்து கீழே விழுந்துட்டான். அப்புறம் சில ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சரி இது எப்படியும் ஒரு 2.5% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது, கடைசிக்கு அவன்கிட்ட டிவிடெண்டாவது வாங்குவோமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இறங்கியிருப்பாங்க. ஒரு வருஷம் வச்சுருந்தா தான் 2.5% டிவிடெண்ட். அவன் என்னடான்னா 2 நாளில் அந்த 2%க்கு மேலே ஏறிட்டான். இன்றைக்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் 7% என்பது ஏறி இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கும், ஒன்றா டிவிடெண்டாவது கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சில பேர் கரெக்டாக அந்தந்த பாயிண்டில் இறங்குறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஆண்டவனாக பார்த்து இப்படி ஏதாவது ஒரு டைமில் காப்பாற்றி விட்டுறான். ஒருவேளை காப்பாற்றி விடாமல் தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருந்துன்னு வச்சிங்களேன், சரி டிவிடெண்டாவது வரட்டுமே அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிடுவாங்க. ஸோ இதுதான் டிவிடெண்ட் வாங்கக்கூடியவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த ஐஆர்பி இன்வெட்டுமே அதிகமான டிவிடெண்டு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. அந்த பங்குலையுமே என்ன இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குதுன்னா, நாங்கள் வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தர்றோம், அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 16 பிப்ரவரி அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய கேள்வி, எதுக்கு இந்த சென்கோ கோல்டு ஷேர் வந்து இன்றைக்கி 6% ஏறி இருக்குது. இப்போ இந்த பங்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கடந்த குவார்ட்டர் மட்டும் பார்ப்போம். போன குவார்ட்டரில் வந்து 53 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் பார்க்கும்போது 252 கோடி ட்ரெயிலிங் 12 மந்த்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வருஷப்படி அடிக்கிட்டு வருவோம். டைட்டன் தான் இருக்கிறதுலே ஜாம்பவான், 4000 கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம் பண்ணுறாங்க. கல்யாண் ஜுவல்லரி 931 கோடி அப்படின்றது கல்யாண் ஜுவல்லரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிசி ஜுவல்லர் வந்து இது நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இதனுடைய பேக்ரவுண்டு செக் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது திடீர்னு லாஸில் இருப்பான், அப்புறம் திடீர்னு ப்ராஃபிட் காம்பா, எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி தான் என்றைக்குமே நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். அதனால் அதைய எடுத்து வச்சு பார்க்காம தங்கமயில் ஜுவல்லரி கன்சிஸ்டண்ட்டாக லாபம் செஞ்சுருக்கக்கூடிய குவார்ட்டர்களில் அப்படின்னு பார்க்கும்பொழுது தங்கமயில் வந்து 240 கோடி தான் பண்ணுறான். ஸோ அது வந்து அதுக்கு அடுத்த இடத்துல தான், பிஎன் கட்ஜிலுக்கு அடுத்த இடத்துல தான் வைக்கணும். ஸோ தங்கமயில் வந்து கடைசி பிளேஸில் வச்சுட்டு இந்த சென்கோ கோல்டு 252 கோடி கடந்த இதில் பண்ணதுனால கடைசிக்கு முந்தின இடத்துல வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் இருந்து பார்க்கல டைட்டன் வந்து எப்படி இருக்கான், அவன் உச்சத்தில் இருக்கான், செக்டர் லீடர் உச்சத்தில் இருக்கான். ஆனால் பாவி 2வது இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லரி, கல்யாண் கிஜில் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற இந்த கல்யாண் ஜுவல்லரி 52 வீக் லோவில் இருக்கான். அதுக்கு எத்தனையோ பல காரணங்கள் இருக்கலாம். எப்படியோ செக்டர் லீடர் வந்து கீழே இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். இது செக்டர் 2வது இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லரி இப்படி இருக்குது. பிஎன் கட்ஜில் என்பது 2க்கு நடுவில் உனக்கு சண்டையே எனக்கு வேண்டாம், நான் கீழே இல்லை மேலே இல்லை நடுவால் இருக்கேன் அப்படின்ட்டு இந்த பிஎன் கட்ஜில் ஒரு 6 மந்த் லோ அப்படின்ட்டு. சென்கோ கோல்டுமே அவனும் அதே மாதிரி ரொம்ப விவரமாக சென்டர் பாயிண்டில் தான் இருக்கானே ஒழிஞ்சு மேலே இல்லை கீழே இல்லை. அப்போ இந்த தங்கமயில் ஜுவல்லரி வாவ் தங்கமயில், நீ இந்த ஏரியாலேயே நீ கடைசி இடத்துல தான் இருக்க, வெறும் 240 கோடி லாபம் பண்ணி. ஆனால் நீ டைட்டனுக்கு ஈக்குவலாக உன்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருக்கிறாயே, நீ உண்மையிலேயே சூப்பர் தான்யா. சரி, இந்த தரவரிசையில் அடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த சென்கோ கோல்டு அப்படின்றது ஏறி இருக்கிறதுனால டைட்டனில் ஆல்ரெடி சந்தோஷமாக தான் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்குக்கோ அல்லது இந்த பிஎன் கட்ஜில் அப்படின்ற பங்குக்கோ அல்லது இந்த சென்கோ கோல்டுக்கோ ஏதாவது உதவி செய்யுமா? ஏன்னா டாப்பில் 5 இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்லேயும் சரி லாஸ்ட்லேயும் இருக்கிறவங்க சரி 2 பேருமே 52 வீக் ஹையில் இருக்காங்க. நடுவில் இருக்கக்கூடிய இந்த 3 பேர் கல்யாண் ஜுவல்லரி ஆகட்டும்,
பிஎன் கட்ஜில் ஆகட்டும், சென்கோ கோல்டு ஆகட்டும், 3 பேரும் 52 வீக் லோ அல்லது 6 மந்த் லோ அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சென்கோ கோல்டு 6% ஏறி உள்ளது. அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்றதா இன்றைய கேள்வியாக இருக்கு. ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி ஏன் காளைகளை நிராகரித்து விட்டு கரடியுடன் கட்டிப்பிடித்து கீழே கிடக்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, எப்போ நான் மட்டுமாப்பா கீழே இருக்கேன், டெக்னாலஜி கம்பெனி ஆனானப்பட்ட டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அவங்களே பாவம் 6 மந்த்லோ 3 மந்த்ஸ்லோன்னு வந்து கீழே படாத பாடு பட்டுட்டு கிடக்குறாங்க. என்னையே எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு நீ தான் 4% இறங்கியிருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்க. எங்களுக்கெல்லாம் வந்து நீ கீழே விழுந்திருக்கீன்னா அது ஒரு ஊறுகாய் மாதிரி தான். நாங்கள் நேராக போய் செக்டர் லீடர் என்னானா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ ஹெச்சிஎல் டெக் ஒரு முக்கியமான செக்டர் லீடர். அது வந்து கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐடி கம்பெனிகளில் நியூஸ் இல்லைனாலும் இவனுங்களாம் ஏதாவது ஒரு நியூஸை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்னத்தையாவது ஒன்றை கீழே இறக்கி மேலே ஏற்றி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் போன முறை 2026 தொடக்கத்தில் 1500லேருந்து 1750 வரைக்கும் ஏற்றிட்டு மறுபடியும் 1600 கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு மார்க்கெட் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை. ஆனால் பாவி அதே மாதிரி செக்டர் லீடர் டிசிஎஸ் எல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் கூட நிறுத்தலை, அதை நல்லா கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இன்னும் எவ்வளவு தூரம் கீழே இறக்குவாங்க அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் 2800லேருந்து ஒரு ரவுண்ட் என்பது போயிட்டு வந்திருக்கான். இனி அடுத்தது இந்த பங்கினுடைய ரவுண்டு எப்படி இருக்கும், கீழே போயிட்டு மேலேயா அல்லது மேலேயா, இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக மொத்தம் இன்றைக்கி நம்மளுக்கு செய்தி என்னென்னா, இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் 5% பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருந்தாங்க. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா அது வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் இருக்குது. அவங்களுடைய செக்டர் லீடர் டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக் போன்ற பங்குகளும் ஒருத்தர் என்னடானா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் 6 மந்த் லோ தான். இங்கிருந்து ஏறினாலும் சரி அல்லது இன்னொரு 1 இயர் லோ போயிட்டு ஏறினாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நண்பர்களே, இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 5% ஏற்றிருக்காங்க. எங்கேருந்து ஏற்றிருக்காங்கன்னா இப்படி தான் ஒரு 6 மந்த் லோ பக்கத்தில் எப்படி இப்போ அப்படியே நம்ம இந்த டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்லாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இவனு என்ன பண்ணியிருக்கான், 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே வந்து பொத்துன்னு விழுந்திருக்கான். விழுந்தது எங்கன்னா போன வருஷத்தினுடைய மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இருந்த விலை அங்கிருந்து லேசாக மேலே ஏறி கரெக்டாக மறுபடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட்டை வந்து தொட்டிருக்கான். ஆனால் கடவுளே நண்பர்களே, மார்க்கெட் வந்து மிகவும் அதிரடி தீர்ப்பாக கொடுத்து பாவம் இந்த பார்லிமெண்ட்டை இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் அடி வெளுத்து விட்டுருக்காங்க. இன்றைக்கெல்லாம் 7.5% டவுன். ஆல்மோஸ்ட் இது வந்து செக்டர் லீடர் தான், இவன் இருக்கக்கூடிய செக்டரில் இவன் ஒரு லீடர் தான். ஆனால் தனியால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலி மெடிக்யூர் என்பது 71 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி இந்த குவார்ட்டரில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவன் எப்போவுமே ரெகுலராக ஒரு 90 கோடியெல்லாம் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆள் தான். பாவம் வெறும் 71 கோடி தான் லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இவனை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ சமீபத்தினுடைய எந்த ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லையுமே இவனுக்கு ஆதாயம் என்பது கிடைக்கல. இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்லையாவது ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கும்பா வச்சுக்குங்க அப்படின்னு இது பாவம் 1 இயர் லோவில் போய் விழுந்துருச்சு. இவன் விற்கக்கூடிய அந்த மெடிக்கல் டிவைசஸ் செக்டரில் இவன் ஒரு பெரிய ஆள் தான். இருந்தாலும் இந்த பங்கை கொண்டு போய் இப்போ 52 வீக் லோவில் குறைச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷத்தில் இவன் செய்த செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ரூபா ரேஞ்சிலிருந்து 3000 வரைக்கும் போயிட்டு 3000லேருந்து இப்போ 50% இறங்கி 1500ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைய க்ளோஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 1389 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவனுடைய தலையெழுத்து என்னன்றது தெரியல. இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டினுடைய அதிரடி தீர்ப்பு இவனை 50% இறக்கி விட்டுருக்கு. இந்த எம்ஆர்எஃப்ல இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம், அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து 13 ஃபெப். என்ன அந்த மாமூலாக கொடுக்கக்கூடிய அந்த 3 ரூபாயை கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒரு 200-300 ரூபா கொடுக்க போகிறீங்களா? அது வந்து தம்பி முதல்ல ஒன்று சொன்ன பார்த்தியா, மாமூலாக அந்த 3 ரூபா அப்படின்ட்டு அந்த 3 ரூபாயை தான் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நண்பர்களே, யுனைடெட் நீல்கிரி டீ எஸ்டேட்ஸ் அந்த டீ ரிலேட்டடான பங்குகளில் பெரிய ஆளுக்கு யார்? டீ அண்டு காஃபியில் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் வந்து பெரிய ஆள். அதே மாதிரி சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெரிய ஆள் தான். டாடா கன்சியூமர்லாம் வந்து பல்வேறு ப்ராடக்ட்டுகள் பண்ணுறாங்க. ஒரு குவார்ட்டருக்கு 385 கோடி. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு குவார்ட்டருக்கு 100 கோடி. அவங்க பியூராக காஃபி தான் நினைக்கிறேன் சிசிஎல் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் இந்த ஜெய்ஸ்ரீ டீ அதுவும் இருக்குது. அது ஒரு குவார்ட்டருக்கு 20 கோடி லாபமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த யுனைடெட் நீல்கிரி டீ எஸ்டேட்ஸ் அப்படின்ற பங்கு நம்ம ஊரில் எப்படி கோயம்புத்தூர்காரங்களாம் நிறைய
கோயம்புத்தூர் ஓரியன்டான பங்குகள், இந்த மேட்டுப்பாளையம் நீலகிரி ஓரியன்டான சில பங்குலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படித்தான் இந்த பங்கு வந்து யார் கையில் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்றது பார்க்கும்பொழுது ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட், அதாவது இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் எஜுகேஷன் ஃபண்டு, அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% மேலே வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான தகவல். ஸோ இந்த டீ மற்றும் காஃபி ரிலேட்டடான விஷயத்தில் டாடா கன்சியூமர் தான் பெரியாள். அவன் வந்து 52 வீக் ஹையில் தான் இருக்கான். 2வது இடத்துல இருக்கக்கூடிய சிசிஎல் ப்ராடக்ட்ஸு காஃபி மட்டுமே, அவன் வந்து அவனும் உச்சத்தில் தான் இருக்கான். அடுத்தது இந்த யுனைடெட் நீல்கிரி அப்படின்றது பார்க்கும்பொழுது அவனும் உச்சத்தில் தான் இருக்கான். 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜெய்ஸ்ரீ டீ அப்படின்றது மட்டும் 52 வீக் லோவில் இருக்குது. ஏன் இந்த ஓர வஞ்சனை அப்படின்றது தெரியல. பியூராக டீயும் கம்பேர் பண்ணால் கூட இந்த ஜெய்ஸ்ரீ டீ அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 116 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த யுனைடெட் நீல்கிரி என்பது ஒரு வருஷத்துக்கு 22 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இவனை உச்சத்தில் வச்சுருக்காங்க. தற்போது டிவிடெண்ட் என்பது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்பது 18 பிப்ரவரி. ஆனால் இந்த ஜெய்ஸ்ரீ டீ அவங்களும் டிவிடெண்ட் கொடுக்குறவங்க தான். அவங்களுடைய லாபமும் சமீபத்தில் இன்னும் Q3 ரிசல்ட் வெளியே வரல. இருந்தாலும் பாவம் இதை 52 வீக் லோவில் உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமை நாராயணா. நண்பர்களே, அதில் பாருங்கள், இந்த ஓலா எலக்ட்ரிக் என்பதெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு காலத்தில் லீடராக தான் இருந்தது. அப்புறம் இந்த டிவிஎஸ்லேருந்து ஆரம்பித்து பஜாஜ் ஆட்டோலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்குள்ளே உள்ளே பூந்துட்டாங்க. அப்புறம் அந்த லீடர்ஷிப் என்பது கம்மியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ தற்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இப்போ ஏதோ ஓலா சக்தி அப்படின்னு ஏதோ பேட்டரிக்குள்ளேலாம் என்ட்ராக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஓலா எலக்ட்ரிக்கில் சமீபத்தில் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன வருஷம் டிசம்பரில் வந்து ஒரு குறிப்பிட்ட லோ வந்தான் 30 ரூபாயின்னு. 30லேருந்து அப்புறம் 50 ரூபாயின்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான். இப்போ அந்த ரவுண்டினுடைய அடிவாரத்துக்கே மறுபடி வந்திருக்கான். இனி இந்த ரவுண்டு வந்து எப்படி போயிட்டு வரப்போகுது என்ன ஒன்றும் புரியல. இந்த ஓலா எலக்ட்ரிக்னுடைய கதை என்ன ஆகும் என்பது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இவனுடைய சக்திக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, லிஸ்ட் ஆனப்போ ஒரு முறை லாபம் செஞ்சு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏற்றம், அதுக்கப்புறம் சரிவானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு இப்போ இருக்கிறதுலையே அடிவாரத்தில் இருக்கான். இனி 10 ரூபாய்க்கு போகுமா 5 ரூபாய்க்கு போகுமான்னு கவலைப்படுறவங்க ஒரு பக்கம். அட நீ எத்தனைக்கு வேணாலும் போ, இன்னொரு தடவை மறுபடியும் ஒரு தடவை 60 ரூபாய் எட்டிப்பார், நாங்கள் எப்படி அக்கட்டால் ஓடுறோன்னு பாரு அப்படின்றவங்க சில பேர் இருக்காங்க. இது எல்லாம் போக பெரிய ஆளுகளும் அந்த பங்குக்குள்ளே உட்காந்துருக்கு தான் செய்கிறாங்க. எஃப்ஐஸ் வந்து ஒரு 4% அந்த ஷேரில் வச்சுருக்காங்க. டிஐஸ் ஒரு 7% வச்சுருக்காங்க. யார் அந்த டிஐஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மோத்திலால் ஓஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு மற்றும் மிரா அசெட் பண்ணுறவங்கலாம் அதில் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். என்னை கேட்டால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேருந்து 4 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக போயிருக்கணும். இவங்க அப்படியே வந்து ஆல்ரெடி ஜாம்பவான்கள் எக்ஸைடு பேட்ரி இருக்குது, அமராராஜா பேட்ரி இருக்குது, அது போக லோக்கலில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட போட்டி போடுறதுக்காக ஓலா சக்தி பேட்ரி, ஹோம் பேட்ரின்ட்டு அப்படி போயிட்டாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது 2 வீலரில் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பால் ஊத்துறவர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் வந்து டிவிஎஸ்ல தான் வந்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அந்த வண்டி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றிட்டேன் தம்பி அப்படின்னாரு. யாருங்க, எப்படிங்க மாற்றினீங்க, எவ்வளவு செலவாச்சுன்னா, செலவெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, என் பையன்தான் மாற்றி கொடுத்தான் அப்படின்னாப்லையா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரிங்க, அப்போ திருப்பூரில் அதையே தொழிலாக போட்டு உட்காந்துட வேண்டியதானுங்க அப்படின்னா, ஏன்பா எனக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது, 10-20 மாடு இருக்குது, அதை பார்ப்பேனா உட்காந்து ஒவ்வொரு வண்டிக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றிக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அவ்வளவு பெரிய லீடராக இருந்த ஓலா எலக்ட்ரிக் அவ்வளவு காம்படிஷன் என்பது வந்து விட்டது. நண்பர்களே, ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல இந்த மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர்னுடைய போனஸ் ரிலேட்டடான செய்திகள் இருக்குது. மெட்ரோபாலிஸ் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் சில தினங்களுக்கு முன்னாடி வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சமீபத்தில் லேசாக மேல் நோக்கி ஏறி அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அவங்க என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி போனஸ் ஷேர் கொடுக்கறத பல பத்திரிகைகளில் நாங்கள் வந்து, அதாவது இவங்க ஏற்கனவே அந்த அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த அறிவிப்புக்கு உண்டான போஸ்டல் பல்லட், அந்த ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஓட்டு போடுவாங்க இல்லையா, அப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டானது, அதுக்குண்டான டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த ஷேர் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, எலிஜிபிலிட்டி இருக்கோ ஓட்டு போடுறதுக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி போய் அதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NSDL மூலியமான லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா போய் போட்டுக்கலாம். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க.
இந்த மேட்ரிமோனியினுடைய பைபேக்குக்கு தான் என்ன ஒரு தகவல்னா, இந்த மாதிரி பைபேக் ரிலேட்டடான தகவலை வந்து நாங்கள் பல பத்திரிகையில், முன்னணி பத்திரிகையில் நாங்கள் தெரிவிச்சிட்டோம். அப்புறம் வந்து கபாலி எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லல, சந்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லல, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான எல்லாருக்குமே அறிவிப்பு என்பதை கொடுத்துருக்காங்க. பைபேக்கினுடைய அறிவிப்பு. நண்பர்களே, மக்கள் குரல் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி ஒரு பேப்பர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அந்த மக்கள் குரல் அப்படின்ற நியூஸ் பேப்பர். இதில் இந்த இடத்துல அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்க நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆனது மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.